புகையிலை கம்பளி பூச்சியால் வாழை சாகுபடி பாதிப்பு. வாழையை தாக்கும் ஸ்போடோடோப்டெரா லிட்டுரா புழுக்கள். இளம் முதிர் புழுக்கள் வாழை இலையின் சத்துக்களை உறிஞ்சி அழிக்கிறது. வாழை சாகுபடியில் மகசூல் கடும் சரிவு. முன்னெச்சரிக்கை செய்யாததால் விவசாயிகள் தவிப்பு. மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி, மேலூர், சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி பெருமளவு நடக்கிறது. நெல் மற்றும் தென்னைக்கு அடுத்தபடியாக இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை பயிரிடப்படுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தைக்கும் பல பகுதிகளில் இருந்து வாழை இலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருகின்றன. வாழை சாகுபடியில் மழைக்காலங்களில் பல்வேறு நோய்கள், பூச்சி தாக்குதல்கள் ஏற்படும். கொட்டாம்பட்டி பகுதியில் மட்டும் 80 ஏக்கரில் வாழை சாகுபடி நடக்கிறது. சாகுபடி செய்த 3 மாதங்களிலேயே புழுக்களால் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. ஸ்போடோப்டெரா லிட்டுரா எனப்படும் புகையிலை வெட்டுப்புழு வாழை இலைகளின் பச்சையம் சத்துக்களை உறிஞ்சி குடித்து அழித்து வருகிறது. ஸ்போடோப்டெரா லிட்டுரா என்பது புகையிலை கம்பளிப்பூச்சி அல்லது டாரோ கம்பளிப்பூச்சி என்று அழைக்கப்படும் ஒரு தீங்கு உயிரியாகும். இது வாழை, பருத்தி, தக்காளி, சோளம், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் பல வகையான பயிர்களை தாக்கி இலைகளின் பச்சையம் சத்துக்களை குடித்து உயிர் வாழ்கின்றன. இவ்வகை தீங்கிழைக்கும் பூச்சிகளால் வாழை மகசூல் பெருமளவு குறைந்து வருகிறது. இவ்வகை கம்பளி பூச்சிகள் பகலில் பிளவுகளில் ஒளிந்து கொண்டு இரவில் உணவளிக்கின்றன. இலைகளின் அடிப்பகுதிகளில் கொத்து கொத்தாக சுமார் 200 முதல் 300 வரை முட்டைகள் இடும். அவைகள் பழுப்பு நிற மூடிகளால் மூடப்பட்டிருக்கும். அந்த முட்டைகளில் இருந்து வெளிவரும் இளம்புழுக்கள் பச்சை நிறத்தில் காணப்படும். வாழை இலைகளின் பச்சையம் சத்துக்களை உண்பதால் வாழை இலைகளில் சல்லடை போன்ற ஓட்டைகள் ஏற்பட்டு நாளடைவில் இலைகள் காய்ந்து சுருங்கிவிடும். சுமார் 300 வரையிலான இளம் புழுக்களால் வாழை இலை ஆரம்ப காலத்திலேயே கருக்க ஆரம்பித்து வீணாகிவிடுகிறது. இந்த புகையிலை வெட்டுப்புழுக்களில் முதிர்ந்த புழுக்கள் பழுப்பு அல்லது கருமை நிறத்தில் காணப்படும். இளம் புழுக்களை காட்டிலும் இந்த முதிர்ந்த புழுக்கள் வாழை இலைகளை வேக வேகமாக அரித்து சாப்பிடும் தன்மையுடையது. இதனால் வாழை இலைகளில் பெரிய பெரிய ஓட்டைகள் ஏற்பட்டு வாழை கன்றுகள் வீணாகிவிடும். மேலும் வாழைகளின் வளர்ச்சி தடைபட்டு 100க்கு 15% வரை மகசூல் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும். இந்த முதிர்ந்த புழுக்களானது செடியில் இருந்து மண்ணில் விழுந்து கூட்டுப்புழுவாக மாறிவிடும். மண்ணின் தன்மையையும் கெடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்போடோடெப்டெரா லிட்டுரா புழுக்களால் ஏற்படும் மகசூல் இழப்பினை தடுக்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோடை காலங்களில் நம்ம கொஞ்சம் ஆழமாக, குறைந்தபட்சம் ஒரு 3 இன்ச்சுக்கு குறையாம ஆழமாக உழுது விட்டோம் அப்படின்னா மண்ணில் வெடிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்புழுக்கள் நமக்கு அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணும் கண்டிப்பாக. அடுத்தபடியாக நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வரப்பு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடியை நம்ம வந்து ஒரு பொறிப்பயிராக நடவு பண்ணும் பொழுது புழுக்கள் வந்து நமக்கு பிரதானமாக அந்த பயிரை போய் தாக்கும், அந்த பயிரில் போய் சாப்பிடும், அந்த பயிரில் போய் முட்டையிடும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு முக்கிய பயிரான வாழையில் வந்து தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு ஆமணக்கு பயிரை வந்து நம்ம ஆய்வு பண்ணி அதில் வந்து முட்டைகள் இருக்கா இல்லை புழுக்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம சேகரித்து வயலிலிருந்து வெளியே அப்புறப்படுத்தணும். இளம் புழுக்கள் கூட்டமாக இலைகளை சுரண்டி சேதப்படுத்துகின்றன. முதிர்ந்த புழுக்கள் இலைகள் முழுவதிலும் பரவி உண்கின்றன. வாழை சாகுபடியில் வயல்களுக்கு உள்ளேயும் வரப்புகளிலும் அதிகமாக களைகள் இல்லாமல் சுத்தமாக பராமரிப்பது நல்லது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு உள்ளேயும் சரி இல்லை வரப்புகளையும் சரி அதிகப்படியான களைகள் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாமல் விளக்கு பொறி, வாழை சாகுபடி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு 1 எண் அப்படிங்கிற அளவில் மாலை நேரத்தில் ஒரு 5லேருந்து 6 அப்படி இல்லைன்னா 6 மணிலேருந்து 7 அப்படிங்கிற மாதிரி 1 மணி நேரம் மட்டும் விளக்கு பொறிகளை நம்ம எரிய விடும் பொழுது தாயந்து பூச்சிகள் இதில் வந்து கவர்ந்து எளிதாக வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். தாயந்து பூச்சிகளை நம்ம எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது இனப்பெருக்கம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாழையில் தாக்குதல் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 4லேருந்து 6 எண்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கோ அதற்கு ஏற்றவாறு இனக்கவர்ச்சி பொறிகளை வாங்கி வயலில் அங்கங்கே வைக்கும் பொழுது இந்த ஆண் அந்து பூச்சிகள் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறியில் வந்து விழுந்து இறந்துடும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளம் புழுக்கள் ரொம்ப அந்த பச்சை நிறத்தில் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இலைகள் இருக்கக்கூடிய பச்சையத்தை சாப்பிட. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இளம் புழுக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பெவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் திரவத்தை கலந்து மாலை நேரத்தில் கொஞ்சம் தெளிக்க பார்க்கணும். புழுக்கள் சற்று பெரிதாயிடுச்சு, கொஞ்சம் நல்லா கருப்பு கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா முதிர்ந்த புழுக்களை கட்டுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா
பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் திரவத்தை தெளிக்க வேண்டும். தேவையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை இல்லை 3 முறை கொடுப்பதன் மூலம் நம்ம ரசாயன மருந்துகளை பெரிய லெவலில் பயன்படுத்தாமல் ஒருங்கிணைந்த முறையில் எளிதாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நன்றி. மேலும் முதிர்ந்த கம்பளி பூச்சிகள் பழங்களையும் உண்கின்றன. இதனால் பழங்கள் முன்கூட்டியே பழுத்து சாப்பிட முடியாமல் வீணாகிவிடும். எனவே வாழை சாகுபடி செய்வதற்கு முன்பும் சாகுபடி காலத்திலும் முறையான வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த ஸ்போடோப்டெரா லிட்டுரா எனப்படும் புகையிலை புழுக்களில் இருந்து வாழைகளை பாதுகாக்க முடியும் என தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் அருள்மொழி கூறினார்.